அண்மை செய்தி. தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூவின் செய்தியாளர் சந்திப்பு அடுத்த 3 முறை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார். தமிழக தலைமை தேர்தல் அதிகாரியின் செய்தியாளர் சந்திப்பு ஏன் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது? இது தொடர்பான விவரங்களை பதிவு செய்யலாம். கண்டிப்பாக உமேஷ், தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூவினுடைய செய்தியாளர் சந்திப்பு தொடர்ந்து ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இன்று காலை 10 மணிக்கு நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டது. அதன் பிறகு 12 மணிக்கு நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டது. அதுவும் ஒத்திவைக்கப்பட்டு 3 மணிக்கு செய்தியாளர் சந்திப்பு நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டது. தற்போது 5 மணி அளவில் செய்தியாளர் சந்திப்பு நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுவும் உறுதியான ஒரு தகவலாக இல்லை. இரவு 7 மணிக்கு சந்திக்கலாம் என்கிற ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நேற்று 19ஆம் தேதி தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய 39 நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான அந்த தொகுதிகளில் வாக்குப்பதிவு காலை 7 மணிக்கு தொடங்கி 10 மணிக்கு நிறைவுற்றது. குறிப்பாக 2 மணி நேரத்திற்கு ஒரு முறை சத்யபிரதா சாஹூ அந்த வாக்குப்பதிவு நிலவரங்களை எவ்வளவு சதவீதம் பதிவாகி இருக்கிறது என்கிற விவரங்களை வெளியிட்டிருந்தார். முதலில் காலை, அதாவது 7 மணி நிலவரத்துக்கு 7 மணிக்கு தொடங்கி இருக்கக்கூடிய அந்த வாக்குப்பதிவு, அதாவது 2 மணி நேர நிலவரங்கள் கழித்து, அதாவது 9 மணி அளவில் 12.55% வாக்குகள் பதிவாகி இருப்பதாக தெரிவித்தார். தொடர்ச்சியாக 11 மணிக்கு 17.9% வாக்குகள் பதிவாகி இருப்பதாக தெரிவித்தார். அடுத்ததாக 1 மணிக்கு 40.5% வாக்குகளும், 3 மணிக்கு 51.41% வாக்குகளும் பதிவாகி இருப்பதாக தெரிவித்தார். மாலை 5 மணிக்கு 63.20% வாக்குகள் பதிவாகி இருப்பதாக குறிப்பிட்டிருந்தார். இரவு 7 மணிக்கு 72.09% வாக்குகள் பதிவாகி இருப்பதாக குறிப்பிட்டிருந்தார். அடுத்தது நள்ளிரவு 12:20 மணி அளவில் அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த செய்தி குறிப்பில் 69.46% வாக்குகள் பதிவாகி இருப்பதாக குறிப்பிட்டிருந்தார். அடுத்ததாக இறுதிக்கட்ட நிலவரம் என்பது முழுமையாக பின்னர் தெரிவிக்கப்படும் என்கிற ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்தது. இந்த இரவு 7 மணிக்கு வெளியிட்ட அந்த சதவீதத்திற்கும், வாக்குப்பதிவு சதவீதத்திற்கும், நள்ளிரவு 12-11 மணிக்கு வெளியிட்ட அந்த வாக்கு சதவீதத்திற்கும் முற்றிலுமாக முரண்பாடாக இருக்கிறது. குறிப்பாக குறைவாக இருக்கிறது. ஏற்கனவே முன்னதாக அறிவிக்கப்பட்ட அந்த வாக்குப்பதிவு நிலவரங்களில் அதிகப்படியான வாக்கு சதவீதம் இருக்கிறது. பிறகு காலம் கடந்து அறிவிக்கப்பட்ட பிறகும் கூட அதில் குறைவாக ஒரு பதிவை காட்டப்பட்டிருக்கிறது. இதனால் வாக்களித்தவர்கள், வேட்பாளர்கள், அரசியல் கட்சியை சேர்ந்தவர்கள், பொதுமக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு குழப்பம் நீடித்து வருகிறது. இதற்கான காரணம் என்ன? குறிப்பாக டிஆர்ஓக்கள் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஒவ்வொரு நாடாளுமன்ற அந்த தொகுதிகளிலும் தேர்தல் நடத்தப்பட்ட அந்த தேர்தல் அதிகாரிகள் முறையான அந்த சதவீதங்களை வழங்கினார்களா, அது முறையாக கொடுக்கப்பட்டதா, அல்லது தமிழக தலைமை தேர்தல் அதிகாரியுடைய அலுவலகத்தில் அது முறையாக பின்பற்றப்பட்டு அது முறையாக வெளியிடப்பட்டதா என்கிற ஒரு கேள்வி, சந்தேகங்கள் இருந்திருக்கிறது. இந்த நிலையில் தற்போது தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ இன்று காலை ஒரு செய்தியாளர் சந்திப்பை நடத்துவதாக தெரிவித்திருந்தார். அது 10 மணிக்கு என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. பிறகு 12 மணிக்கு என்று கூறிய நிலையில் மீண்டும் அது 3 மணிக்கு என மாற்றப்பட்டது. மாற்றம் செய்யப்பட்ட நிலையில் தற்போது 3 மணிக்கும் இல்லை என்கிற ஒரு நிலை உருவான பிறகு மாலை 5 மணிக்கு என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 5 மணிக்கும் நடக்குமா என்கிற சந்தேகம் எழுந்திருக்கிறது. மீண்டும் இரவு 7 மணிக்கு செய்தியாளர் சந்திப்பு இருக்கலாம் என்கிற ஒரு தகவலும் இருக்கிறது. குறிப்பாக ஏன் இந்த மாற்றம், தடுமாற்றம் என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. குறிப்பாக தமிழக இந்த நாடாளுமன்ற தேர்தல் வாக்குப்பதிவை பொறுத்தளவிற்கு 2 மணி நேரங்களில் வெளியிடுவது சரியான புள்ளி விவரங்கள் இல்லாத போவதற்கான காரணங்கள் என்ன? மாறுபட்ட ஒரு தகவல் வெளியிடுவதற்கான அவசியம் ஏன் ஏற்பட்டது? முற்றிலுமாக தற்போது வெளியிடப்படக்கூடிய அந்த புள்ளி விவரங்கள் இது இரண்டையும் சார்ந்து இருக்குமா, இது இரண்டும் அல்லாத ஒரு புள்ளி விவரமாக இருக்குமா என்கிற கேள்விகள் எல்லாம் தொக்கி நிற்கிறது. அப்படி இருக்கிற பொழுது தமிழக தலைமை தேர்தல் அதிகாரியுடைய வரக்கூடிய செய்தியாளர் சந்திப்பில் என்ன சொல்ல போகிறார் என்கிற ஒரு எதிர்பார்ப்பு ஒட்டுமொத்த தமிழக மக்களிடையே ஏற்பட்டிருக்கிறது. அந்த சந்தேகத்தை, அந்த குறைவை, அதில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்கு ஏற்பட்டிருக்க பல்வேறு சந்தேகங்களை விளக்க வேண்டிய ஒரு தருணத்தில் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அவர்கள் இருக்கிறார். உடனடியாக அந்த செய்தியாளர் சந்திப்பில் என்னென்ன வாக்குப்பதிவு, எந்தெந்த தொகுதிகள் ஏற்பட்டிருக்கிறது, என்னென்ன மாதிரியான வேறுபாடுகள் ஏற்பட்டிருக்கிறது, இந்த வேறுபாட்டிற்கும் இந்த குறைந்த ஒரு வாக்குப்பதிவு வெளியீடுக்கான அவசியம் குறித்தும் அவர் விளக்கம் அளிக்க வேண்டும் என்கிற ஒரு நிலை இருக்கிறது. குறிப்பாக நள்ளிரவு வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த சதவீதத்தை பார்க்கிற போது முற்றிலுமாக ஒரு மாறுபட்ட ஒரு குறைந்த அளவிலான ஒரு சதவீதமாக இருக்கிறது. இதனை எல்லாம் அவர் விளக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறார். தொடர்ந்து அவருடைய சந்திப்பும் தள்ளிக்கொண்டே போகிறது. இதனால் மக்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு சந்தேகம் இருக்கிறது. அதனை நிவர்த்தி செய்ய வேண்டிய பொறுப்பும் கடமையும் தேர்தல் ஆணையர், தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி என்கிற முறையில் அவருக்கு இருப்பதை அவர் உணர்வார் என்கிற நிலை இருக்கிறது. உடனடியாக அது குறித்து விளக்கம் அளிக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பும் இருப்பது குறிப்பிடத்தக்கது. உமேஷ், விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.